வணக்கம். நான் கமலன்பன். இன்று திரையரங்கில் வெளியாகிருக்கக்கூடிய படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா கதாநாயகனாக நடித்திருக்கிறார். மஞ்சு வாரியர், அனகா, ரைசா வில்சன், அதுல்யா ரவி போன்ற கதாநாயகிகளும், சரத்குமார், கௌதம் கார்த்திக், காளி வெங்கட் போன்ற நடிகர்களும் இணைந்து நடித்திருக்கின்ற படம் இது. இந்த படத்தை ஏற்கனவே எஃப்ஐஆர் என்கிற படத்தை இயக்கியிருந்த மனு ஆனந்த் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படம் தொடங்கும் போதே அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள்கள் அடங்கிய ஒரு பொருளை இந்தியாவின் வடக்கு பகுதியில், இமயமலை பகுதியிலே பதுக்கி வைக்க திட்டமிடுகிறார்கள். அதாவது வேற ஒரு காரணம் சொல்லி, அமெரிக்கா சீனாவை கண்காணிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கருவியை தரோம், அங்கே வைங்கன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு அதை வைக்க போகிறாங்க என்று அந்த கதை தொடங்குகிறது. அது என்னவென்றால், அது கண்காணிக்கிற கருவியில் பேர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகம் இது. அந்த பெட்டகத்தை எடுத்து செல்லும் போது பனிப்புயல் தாக்கி எடுத்து சென்றவர்கள் எல்லாம் மறைந்து போய்விட, அது எங்கிருக்கிறது என்பதே தெரியாமல் உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த படம் என்னன்னா, வெகு மக்களுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு நாட்டோட பாதுகாப்புல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு சிலனா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உளவுத்துறை சார்ந்தவர்கள் கதையை பேசுகிற படமாக இது இருக்கிறது. அதாவது வெளித்தோற்றத்துக்கு உலகம் இயங்கிட்டே இருக்கும், ஆனா அந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு தங்கள் உயிரையும் பணயம் வைத்து, தங்கள் குடும்பத்தையும் பணயம் வைத்து எப்படி உளவாளிகள் செயல்படுகிறார்கள் என்பதை சொல்கிற படமாக இது இருக்கிறது. அதனால் உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது என்றால், உலக நாடுகளில் உள்ள அந்த இப்போ அமெரிக்கானா ரஷ்யானா FBI, அமெரிக்கானா CIA என்ற மாதிரி இந்த உளவு அமைப்புகள், இந்தியானா RAWன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உளவு அமைப்புகள் அதை தேடிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த டிவைஸை கண்டுபிடிக்கிற வேளையில் இந்திய உளவுத்துறை, இந்திய RAW, இந்திய ரா உளவுத்துறை ஈடுபடுகிறது. அந்த ஈடுபடும் போது அது அவர்களுக்கு முன்பாகவே வேறு எதிரிகள் என்றால், நாட்டை, உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசு சாரா எதிரிகள் அந்த டிவைஸை கைப்பற்றி விடுகிறார்கள். அதை அவர்களிடமிருந்து இவர்கள் மீட்டார்களா இல்லையா என்பது இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த படத்தை இது வெகு மக்களுக்கு அந்நியமான ஒரு பொருள் என்றாலும், ஒரு கதைக்களம் என்றாலும், ஆனால் வெகுமக்கள் விரும்புகிற ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த படத்தை செய்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ஆர்யா அறிமுகமாகும் காட்சியிலேயே மிகுந்த கட்டுமஸ்தான உடலுடன் அவர் தண்ணீருக்குள் மூழ்கி பயிற்சி எடுக்கிறார். தண்ணீருக்குள் நீண்ட நேரம் மூச்சை அடக்கி கொண்டு இருப்பது போன்ற பயிற்சி எடுக்கிறார் என்றுதான் அவரை காட்டுகிறார்கள். அவர் அங்கிருந்து கட்டுமஸ்தான உடலுடன் அவர் பின்புறத்தை காட்டி, அவருடைய முகத்தை காட்டி, அவருடைய உடல் அழகை காட்டி அறிமுகம் செய்கிறார்கள். அந்த எதற்கு இப்படி ஒரு பில்டப் எடுத்த உடனே ஆர்யாவுக்கு என்றால், இந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் அதற்கான விடை இருக்கிறது. இவர் இப்படி பயிற்சி செய்வதற்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று வைத்து அதை காட்டியிருக்கிறார்கள். அதே போல் இந்த படத்தில் RAWனுடைய தலைமை இயக்குனராக மஞ்சு வாரியர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். RAWனுடைய மற்ற இவருடன் இயங்குகிற ஏஜென்ட்ஸாக காளி வெங்கட், ரைசா வில்சன், அதுல்யா ரவி எதிரணியில் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஆக்ஷன் தான், ஆனால் அவங்க எதிரணியில் இருக்கிறாங்கன்னு காட்டியிருக்காங்க. இது மாதிரி இந்த பெண்கள் ஒரு அதிரடி ஆக்ஷன், சும்மா சாதாரண ஆக்ஷன்லாம் இல்லை, கடுமையான ஆக்ஷன் பண்ணுற கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மஞ்சு வாரியார்லாம் ரொம்ப மிரட்டலாக நடிச்சிருக்காங்க. ரைசா வில்சனுடைய கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை தரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக, ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு கணவனை வேலைக்கு அனுப்புகிற ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிற பெண்ணின் பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கும் என்பதெல்லாம் யாரும் எதிர்பாராதது. உலகம் முழுவதும் உளவுத்துறையில் ஈடுபடுகளுடைய கதை இப்படித்தான் இருக்கிறது. அதை இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. ரைசா வில்சனுடைய கதாபாத்திரம் அதை மேலும் அதிகப்படுத்தி காட்டியிருக்கிறது. அந்த கதாபாத்திரம் நமக்குள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடும். அதுபோல் சரத்குமார் என்கிற ஒற்றை மனிதர் இவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அது அவரிடமிருந்து பறிபோகிறது. அதை அவர் எப்படி மீட்கிறார்
என்று அது ஒரு கதை. இப்படியாக அவரும் ஒரு ஒரு ஏஜென்ட் என்பதற்கு இணங்க ரொம்ப கடுமையான சண்டை. அதாவது மற்ற படங்கள்ல சண்டை காட்சிகளுக்கும் இந்த படத்தினுடைய சண்டை காட்சிக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்குது. இதுல பயிற்சியை பெற்ற ஏஜென்ட்ஸ், அந்த உளவாளிகள் எப்படி சண்டையிடுவார்களோ அதுக்கேற்ப அந்த சண்டைகளை வடிவமைத்திருக்கிறார்கள். அது ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு தான். அந்த சும்மா ஏனோதான் அடிக்காம இவங்களுடைய அந்த அடிக்கிறதுலையும் சுடுறதுலையுமே ஒரு முறை இருக்கிறது. அதை சரியாக கடைபிடித்திருக்கிறார்கள். அதுபோல் இவர் நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்களுடைய வேட பொருத்தம் என்பது மிக ஒரு குழப்பமான வடிவமைப்பில் இருக்கிறது. அந்த கௌதம் கார்த்திக்கினுடைய தாயார் கௌதம் கார்த்திக் இருவரும் அணு உலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தாயார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதாவது நம்ம தூத்துக்குடியில் நடந்துச்சு இல்லையா, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு காட்சியை வைத்து அதில் கௌதம் கார்த்திக்கோட அம்மா சுடப்படுகிறார். அதனால் அணு ஆயுதத்தின் கொடுமைகளை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற ஒரு நபராக கௌதம் கார்த்திக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் அந்த அணு ஆயுதத்தின் மூலம் எவ்வளவு பேரழிவு ஏற்படும் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக போராடுகிறார். ஆனால் அவரையும் இன்னொருவர் இயக்குகிறார் என்று காட்டியிருப்பது அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. அதாவது அவருடைய நோக்கம் நல்லது, அவர் இன்னொருவருக்காக வேலை செய்கிறார் எனும்போது அவருடைய நோக்கம் வேற, இதுக்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் அந்த கதாபாத்திரத்தின் குழப்பம். ஆனால் அதையும் அவரை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக செய்திருக்கிறார். அவருடன் வருகிற அதுல்யா ரவி அவர்களும் நன்றாக நடித்திருக்கிறார். காளி வெங்கட்டை ஒரு அப்பாவி கிராமத்து மனிதராக பார்க்கும்போது இதில் ரொம்ப டிப்டாப்பா அவர் பல விஷயங்களை உடனடியாக செய்கிறார். ரஷ்யாவிலிருந்து ஒரு விமானம் இந்தியாவுக்கு வரணும்னா அரை மணி நேரத்தில் நான் செய்கிறேன்றாரு. நிறைய ஆயுதங்கள், உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை நான் ரெடி பண்ணுறேன்றாரு. இப்படி வெப்பன் சப்ளையராக அவரும் முற்றிலும் மாறுபட்ட வேடம், அதற்கும் பொருத்தமாக அவர் நடித்திருக்கிறார். எல்லாம் இப்படி ஆர்யாவுக்கும் அனகாவுக்குமான ஒரு காதல், கதாநாயகியாக அனகா என்பவர் ஒரு மருத்துவராக நடித்திருக்கிறார். அவரையும் வெறுமனே ஆர்யாவின் காதலியாக ஒரு பாடலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்த நடவடிக்கைகளுக்குள் அவர் மருத்துவர் என்பதால் அவர் இந்த நடவடிக்கைகளுக்குள்ளும் வருகிறார் என்பது போல காட்டி அவரும் காதலிக்கும் போதும் நல்ல அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார், பயப்படும் போதும் சரி. அதன் பிறகு பதட்டமாக, அதுவும் இறுதி காட்சியில் என்ன நடக்குமோ, இன்னும் சில நிமிடங்களில் அந்த வெடிகுண்டு வெடித்தால், அது அணு ஆயுதத்தை தாக்கினால் அது எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்கிற ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி அது அடுத்து அந்த வினாடிகள் எல்லாம் ஓட விட்டு கொண்டே காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் போய் ஒரு இயேசு கிறிஸ்துவன் மண்டியிடு போன்ற காட்சியெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. அதே போல் அந்த நேரத்தின் படபடப்பை ஒரு கண் மூடலில் வெளிப்படுத்தி இருக்கிறார் மஞ்சு வாரியார் அவர்கள். ஒரு பொறுப்பான அதிகாரியினுடைய பொறுப்பான ஒரு நிலையில் இந்த இடத்தை நாம் தாண்டியாக வேண்டும் என்கிற பதட்டத்தை அவர் வெறும் ஒரு கண் மூடல், அவர் அப்படியே நின்று கொண்டிருப்பார். அவர் கண்ணை மூடி ஒரு நிமிடம் நிற்பார் என்பதில் அந்த வழியை அவர் சுமக்கிற சுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நடிப்பில் வெளிப்படுத்திய இயக்குனர் அப்படி வடிவமைத்திருக்கிறார். அதை அவர் மிக சரியாக நடிப்பிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேபோல் இதனுடைய காட்சிகள், படப்பிடிப்பு, இவை அனைத்துமே ஒரு ஆங்கில படத்திற்கு நிகரான படம் என்று சொல்கிற மாதிரி தான் காட்சிகளை எல்லாம் படம் பிடித்திருக்கிறார்கள். பார்க்கும்போது எல்லாமே ஒரு ரிச்னஸ், அதாவது நிறைய பொருட்செலவு செய்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இந்த படத்தில் பாடல்கள் வந்தால் அது இடையூறாக இருக்கும் என்பதற்காக படம் தொடங்கும் போதே ஒரு பாடலை மட்டும் வைத்துவிட்டு மீதி வேறு இடத்தில் பாடல்கள்லாம் எதுவும் வைக்காமல் பின்னணி இசையை திபுநினன் தாமஸ் அவர்கள் சரியாக செய்திருக்கிறார். மிக பதட்டமான நேரங்களையும் அவர் ரொம்ப 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 நேர்மையாக கையாண்டு அந்த பதட்டத்தை ஆடியன்ஸுக்கு, பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். இந்த படத்தை எழுதியிருக்கக்கூடிய மனு ஆனந்த் நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்களினுடைய தொகுப்பாக இந்த கதையை எழுதிவிட்டு, இந்த கதைக்குள் ஒரு அணு ஆயுதத்தினுடைய தீமை, அணு ஆயுதம் என்பது நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதுதான் இதனுடைய மையச் சரடாகவே இருக்கிறது. அந்த மையச் சரடை வைத்துக்கொண்டு அந்த தீமையை
வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு அந்த அவர் புதைத்து வைத்திருந்த அந்த டிவைஸை எடுத்து அதில் ஒரு அணு ஆயுதம் செய்து அதை வெடிக்க வைத்தால் குறைந்தது 50 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் இறந்து போவார்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு. அந்த நிகழ்வை அவர் வெளிப்படுத்த நினைத்திருக்கிறார். அந்த நிகழ்வை சமகால நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி, அதாவது சென்னையில் இப்போ மகாபலிபுரத்தில் மாநாடு நடந்தது, சீன அதிபர் வந்து சென்றார், சீன அதிபரும் இந்திய பிரதமரும் கலந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது அல்லவா. அதுபோல் மகாபலிபுரத்தில் G20 நாடுகளினுடைய மாநாடு நடக்கிறது. அதாவது 20 நாட்டு தலைவர்கள், அதாவது 20 நாட்டு தலைவர்கள் பிரதமர்கள் கலந்து கொள்கிற மாநாட்டு, அந்த மாநாட்டில் அந்த மாநாடு நடக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடக்கிறது என்று எல்லாமே உலக அளவிலான ஒரு சிந்தனையாக இந்த படத்தை வடிவமைத்திருக்கிறார். அவர் இதில் சொல்ல வந்திருப்பது அணு ஆயுதத்திற்கு எதிரான தீமை. அணு ஆயுதம் என்பது தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதை அந்த தீங்கு விளைவிக்கும், அது அனைவரையும் பாதிக்கும் என்பது தெரிந்தே அதை அனைவரும் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற எல்லா நாடுகளும் நினைக்கின்றன. இது ரொம்ப தவறானது என்பதை சொல்ல வந்திருக்கிறார். ஆனால் அதை ஒரு அரசின் பார்வையிலிருந்து, அரசு நிறுவனத்தின் பார்வையிலிருந்து சொல்லும்போது அப்படி சொல்கிறவரே தவறாக தருகிறார் என்பதுதான் இதில் உள்ள முரணாக இருக்கிறது. ஆனால் ஒரு திரைப்படமாக, இந்த கருத்தை தாண்டி ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு விறுவிறுப்பை அவர் மெயின்டைன் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். முதல் பாதியில் கொஞ்சம் அங்கங்கே தொய்வுகள் இருந்தாலும் இரண்டாம் பாதி இன்னும் வேகமாக சென்று படம் முடிகிறது. படத்தின் இறுதியில் அவர்கள் வைக்கிற ஒரு திருப்பம், ட்விஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு திடீர் திருப்பம் ஒன்று இருக்கிறது. அந்த திருப்பம் அடுத்த பாகத்திற்கான முன்னோட்டமாக, லீடு என்று சொல்வார்கள் இல்லையா, அடுத்த பாகத்துக்கான முன்னோட்டமாக இருக்கிறது. இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் என்ற ஒரு வகை உண்டு. அவர் ஒரு பிரிட்டிஷ் உளவாளி. அவர் ஒரு அந்த நாடுகள், மற்ற நாடுகளை தேடி போய் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும், எந்த நாட்டுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் போவார். திடீரென்று விமானத்தில் பறப்பார், திடீர்னு நீர்மூழ்கி கப்பலில் போவார், ஸ்கூபா டைவிங் என்று என்ன வேணாலும் சாகசங்கள் செய்வார் இல்லையா. அதுபோல் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தினுடைய ஆர்யா மற்ற கதாபாத்திரங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இயல்பான மற்றவர்களை விட அதீத சக்தி படைத்தவர்கள் என்பதற்கான காட்சிகளை முதலிலே சொல்லி அதற்கு நம்மையும் தயார்படுத்தி அதற்கேற்ப இந்த படத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இது தமிழில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக இந்த படத்தை செய்திருக்கிறார்கள். இந்த படத்தின் மையக்கரு அணு ஆயுதத்தினுடைய கொடுமைகளை வெளிப்படுத்துவதாக இருப்பது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அதை சொன்ன விதத்தில் சில குறைபாடுகள், குழப்பங்கள் இருந்தாலும் அவர் சொல்ல விளைந்திருப்பது அதுதான் என்பதால் இது ஒரு கூடுதல் சிறப்பாகவே நான் பார்க்கிறேன். இந்த படத்தை ஆக்ஷன் படம் என்று சண்டைப்பட விரும்பிகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர்கள் மனநிலையோடு திரும்பி வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.